ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எக்ஸாம் முடிச்சாச்சு, பரிசு எழுதியாச்சு, எல்லாம் சிறப்பாக பண்ணியாச்சு. இப்போ தெரியும் நீங்க கட் ஆஃப் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு. கட் ஆஃப் வீடியோ போட்டுருவோம், கண்டிப்பா வரும். அதே மாதிரி ஐடிபிஐக்குமே வந்துட்டு குட் அட்டெம்ப்ட் வீடியோ நம்ம போட்டுருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அதுக்கு சிறப்பாக 3 சம்பவங்கள் பண்ண போறோம். முதல்ல காலையில 7:30 நல்ல நேரம் 7:30 ஆரம்பிக்கிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம படிக்க போறோம். சரியா? ஸோ அட்ஜெக்டிவ்ஸை கம்ப்ளீட்டா 2 hours முடிச்சிடலாங்க. உங்களுக்கு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும்தான் படிக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எது சின்ன சின்ன எரர்ஸ் எங்க வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குட்டியான கிளாஸ். ஆக்சுவலா 2.5 hours அட்ஜெக்டிவ்ஸ்க்கு மோர் தென் இனஃப். கம்ப்ளீட்டா உங்களுக்கு தேவைப்படுற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏற்கனவே நம்ம பேசிக்ஸ் கிளாஸ் போட்டாச்சு, ப்ரோனவுனுக்கு போட்டாச்சு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்க்கு போட போறோம். ஸோ இந்த மாதிரி மொத்தமா நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிராமர் பிக்கப் பண்றதுக்கு, அந்த டாபிக்கை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 2.5 மணி நேரம் 7:30 ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்க போறோம். மறக்காம வந்துருங்க. இதே சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 to 9 வரைக்கும் ஒரு 20 கேஸ்லெட் நம்ம வேலு சார் எடுத்துட்டு வருவாரு. ஸோ அவர் அரித்மெட்டிக் ஓரளவுக்கு முடிச்சிட்டாரு, டிஏயும் பார்த்துருக்காங்க, கேஸ்லெட் பார்க்கல. ஸோ கேஸ்லெட் வந்துட்டு ஒரு பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஒரு 20 கேஸ்லெட் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கு. சரியா? ஸோ அது 2வது சம்பவம். 3வது ரொம்ப முக்கியமான சம்பவம் என்னன்னா, நாளைக்கு நம்ம தர்மராஜ் சார், அதாவது நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் சேனல்ல இருக்கிற அந்த சேனலை ரன் பண்ற அவர் வந்துட்டு டிஸ்கஷனுக்கு டெலிகிராம்ல இருப்பாரு. டெலிகிராம்ல நம்ம டெலிகிராம் சேனல்ல நைட் 8 மணிக்கு 8க்கு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ 8 to 11 வரைக்கும் அந்த டிஸ்கஷன் இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ், ஸ்ட்ராட்டஜி, எந்த விஷயம்னாலும் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஆளு செம்ம பக்கம். உண்மையிலே ஒரு ஆனஸ்டா, ஒரு பயஸ் இல்லாம உண்மையிலே ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. 3 விஷயம் இருக்கு, மறந்துடாதீங்க. எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம குவான்ஸ் மென்டர்ஷிப் இன்னும் க்ளோஸ் பண்ணல, போய்கிட்டே தான் இருக்கு. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷுக்கு வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம், சம்பவங்களை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குவான்ஸ் மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயுமே கண்டென்ட் நம்ம கண்டினியூஸா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். நேற்று பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து ஒரு 30 பேரை நம்ம கீழே இறக்கி விட்டுருக்கோம். ஒரு 30 பேர். இன்னைக்கு என்னன்னா படிக்கிறது கிடையாது, போன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது, மென்டர் ஃபாலோ அப்புக்கு ஆளை ஃபாலோ பண்ண விடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ணியாச்சு அவங்கள, சரி ராஜா நீ உன் இஷ்டத்துக்கு படிச்சுக்கோன்னு அவனுக்கு இனிமேல் ஃபாலோ அப் கிடையாதுன்னு அவனை தனியா ட்ரீட்மெண்ட் தனி குரூப் பிடிச்சாச்சு. ஸோ இந்த டைம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் படிக்க மாட்டிக்காங்க, அதுதான் ஆனஸ்டான உண்மை. நிறைய பேர் படிக்க மாட்டேங்காங்க, பட் சில பேர் படிக்கிறாங்க. சில பேர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனா வராது, திருப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடுறாங்க, முதல் நாள் இருக்கு, அப்போ அதாவது வியூஸ் குறையும். அது வந்துட்டு இயல்பு. சூரியன் வந்துட்டு எங்கிட்டு ரைசஸ் இந்த ஈஸ்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட்னா அது எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி மொதல் வீடியோல இருந்து 10வது 15வது வீடியோ போறோம்னா வியூஸ் குறையும். அந்த மாதிரி பயங்கரமா குறைஞ்சிருக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஸோ உங்களுடைய வியூஸ், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் அங்க எடுக்கிற ஸ்டாஃபுக்கு ஒரு மோட்டிவேஷனே. சரிங்களா? அவங்க எடுத்து பண்றாங்க, இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்க அதை பார்க்கணும், என்கரேஜ் பண்ணணும். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னாவது சொல்லுங்கடா. காலையிலேயே நான் எடிட்டோரியல் போட்டேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டேன், நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், கமெண்ட் பெருசா வரல. ஸோ நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை, புரியல அப்படிங்கிறதையாவது சொல்லுங்க. சரியா? ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரி வேணும் எல்லாமே சொல்லுங்க. அடுத்தது நம்ம ஒரு ரீசனிங் ஒரு தரமான ஒரு ஸ்டாஃபை இறக்குறோம். நம்மளுக்கு அப்பப்போ சிஏக்கு பேங்கிங் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ண ராஜ்மோகன் சார் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ப்ளீஸ் வர்ற கண்டென்ட்டை நல்லா தெளிவா யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? தேங்க்யூ.